விஜய் டிவியில் கடந்த 7 சீசனா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் தமிழ். இப்போ 8வது சீசனுக்கான வேலைகள் தொடங்கிட்டதா சமீபத்தில் தகவல் வெளியாச்சு. இந்த சீசன் 8ல அஸ்வின், மாகாப்பா, டிடிஎஃப் வாசன், ஜோயானு இவங்கெல்லாம் கலந்துக்க போறதா சமீபத்தில் தகவல் வந்துச்சு. அந்த வகையில் இந்த சீசன் 8 கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி பிக் பாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. அண்ட் கமல் சாரை வச்சு ப்ரோமோ எல்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில சீசன் 8ல கலந்துக்க போறது இல்லைன்னு கமல் சார் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு அறிக்கை மூலமா அதை தெரியப்படுத்தி இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனத்த மனசோட இதை நான் தெரியப்படுத்த விரும்புறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின பயணத்துல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் சினிமா சம்பந்தப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால பிக் பாஸோட அடுத்த சீசன்ல தொடர முடியாதுன்னு 7 சீசன்ஸா ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்த பிக் பாஸ் ஷோல இருந்து விலகுறேன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஷோ மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எனக்கு உங்களோட அன்பையும் பாசத்தையும் கொடுத்தீங்க. அதுக்காக என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ் தமிழ் ஷோவை இந்தியாவோட பெஸ்ட் டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோவா மாத்துறதுக்கு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு உங்க உணர்ச்சி பூர்வமான ஆதரவு தான் முக்கிய காரணம். தனிப்பட்ட முறையில உங்க ஹோஸ்டா இருக்கிறது ஒரு வளமிக்க அமைப்பா இருக்கு. அங்க நான் கத்துக்கிட்ட நேர்மையை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எப்போதுமே நன்றி உள்ளவனா இருப்பேன். நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும், ஷோல இருந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கும் நம்ம ஒன்ன செலவழிச்ச நேரத்துக்காக மனப்பூர்வமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியா விஜய் டிவியோட அற்புதமான டீமுக்கும் இந்த நிறுவனம் வெற்றியடைய பங்களிச்ச ஒவ்வொரு க்ரூ மெம்பருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சீசன் இன்னொரு சக்சஸ்ஃபுல்லான சீசனா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு கமல் சார் சினிமால இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் காரணமா பிக் பாஸ்ல இருந்து விலகிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இவர் இப்ப மணிரத்னம் டைரக்ஷன்ல தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம கல்கி பார்ட் 2 அண்ட் இந்தியன் 3ன்னு இந்த படங்கள்லயுமே நடிக்க இருக்காரு. அண்ட் சில படங்கள்லயும் கமிட் ஆயிருக்காரு. அதோட அபிஷியல் அப்டேட்டுமே சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி பேக் டு பேக் கமல் சாரும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கறனால இப்ப பிக் பாஸ்ல இருந்து பிரேக் எடுத்திருக்காரு. சோ இப்ப பிக் பாஸ் சீசன் 8 யாரு ஹோஸ்ட் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. பிக் பாஸ் அல்டிமேட் சிம்பு ஹோஸ்ட் பண்ணாரு. சோ பிக் பாஸ் சீசன் 8 சிம்பு ஹோஸ்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ரம்யா கிருஷ்ணனும் கமல் சாருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல ஒரு 2 எபிசோடு ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்படி சிம்பு இல்லனா ரம்யா கிருஷ்ணன் பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க மட்டும் இல்லாம வேற யாராவது ஹோஸ்ட் பண்ண வராங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல சரண்யா, சிங்கர் ஸ்ரீனிஷா, அமலா ஷாஜி, விஜயகுமார்னு இவங்கெல்லாம் கண்டஸ்டன்டா வர வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. சோ இந்த சீசன் 8ல யாரெல்லாம் கண்டஸ்டன்டா வர போறா அண்ட் புது ஹோஸ்ட் யாரு அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இருந்து கமல் சார் விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வேற யாரையும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.